கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் மத்தேயு புத்தகம் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே என்று சொல்லி எருசலேமை பார்த்து சொல்லுகிறார். அந்த எருசலேம் என்ன பண்ணுச்சான்? தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சிருச்சு. உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவங்க நீங்கள் என்ன பண்ணீங்க? கல்லெறிந்தீங்க. நானும் என்ன பண்ணேன்? கோழியை போல நான் என்ன பண்ணேன்? ஒரு கோழி தன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்வது போல நானும் உங்களை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், நீங்களும் என்ன இல்லை மனதில்லை என்று சொல்லி அந்த ஜனங்களை பார்த்து அவர் வேதனையோடு சொல்லுகிறார். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது, தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது இப்படியாக சொன்னான். அந்த ஜனங்கள் என்ன பண்ணல, அநேக முறை இயேசுவை அந்த நாளில் அவர் இருந்த நாட்களில் அவருக்கு விரோதமாக தான் காணப்பட்டாங்க. அவர் என்ன பண்ணாங்க? பல விதத்தில் துன்பப்படுத்தினாங்க. அவர் என்ன பண்ண கொல்லும்படியாக முயற்சி செய்தாங்க. ஆனால் இந்த பாதிலெல்லாம் என்ன பண்ணார் ஆண்டவர்? அவர் தன்னை விலக்கி காத்து கொண்டார். அந்த ஜனங்களுக்கு தப்புவிக்கப்பட்டார். அப்போ அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்க அந்த அளவுக்கு என்ன இருந்திருக்காங்க? பயங்கர இருதய கடினம் உள்ளவங்களா, முரட்டாட்டம் உள்ளவங்களா வாழ்ந்திருக்கிறாங்க, காணப்பட்டிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தங்களை என்ன பண்ணாங்க? அந்த சதுசேயர் பரிசேயர்லாம் தங்களை மாற்றி என்ன பண்ணாங்க? மேன்மையாக என்ன வேண்டும் என்று விரும்பினாங்க. அதனால் அவங்க பார்த்து ஆண்டவன் என்ன பண்ணுறாரு? இப்படியாக நான் கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்த உங்களுக்கு மனதில்லை என்று சொல்லி கடிந்து கொள்கிறார். அப்போ இந்த நாட்கள்லையும் அதே போல் தான் ஆவிக்குரிய கூட்டத்தில் என்ன பண்ணாங்க? ஆவிக்குரியவங்க சொல்லுவாங்க, தெய்வத்தோட பிள்ளைங்க சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் தேவ சமூகத்துக்கு வருவாங்க, வேதத்தை வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க, சபையில் உள்ளவங்களோட ஐக்கியமாக காணப்படுவாங்க. கொஞ்ச நாள் ஆகும்போது அவங்களுக்குள் காணப்படுகிற அந்த அன்பு குறைந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? விலகி போவார்கள். அதுபோல் இந்த நாட்கள் அப்படியா விலகி போகிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னால் என்ன பண்ணுறாரு? அவங்க எருசலேமாக இருக்கிறாங்க, சீயோனும் எருசலேமாக இருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உங்களை குடி சேர்த்துக்குள்ள மனதாக இருக்கிறேன், என் சமூகத்துக்கு கடந்து வாங்க என்று சொல்லி அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார். அவர்களை தம் பக்கமாக இழுத்து கொள்ள விரும்புகிறார். அவர்களை என்ன பண்ண? ரட்சிக்க விரும்புகிறார் அவங்க. அதனால தான். ஆனால் அவங்க என்ன பண்ணல? மனதில்லாமல் காணப்படுறாங்க. அதுபோல் இந்த நாட்கள் அநேகர் மனதில்லாமல் காணப்படுறாங்க. அதனால் பாருங்கள் 38ஆம் வசனம் சொல்லப்பட்ட, அதனால் அவங்க வீடு என்ன ஆகும்? பாழாய் போகும்னு சொல்கிறார். அப்போ இந்த நாட்கள் கூட அவங்க ஆவிக்குரிய ஜீவியம் கட்டி எழுப்பப்படுவதில்லை. ஆவிக்குரியவங்களாக இருந்து கொஞ்ச நாள் தேவ சமூகத்து வந்து பின்பு தேவ சமூகத்துக்கு வராமல் காணப்படும் போது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதே இல்லை. அதனால் அவங்களுக்கு என்ன உண்டாகுது? அவங்களுடைய ஜீவியம் ஆவிக்குரிய வீடு, அவங்க வீடு வந்து எப்படி இருக்குது? அவங்க சரீரம் ஆலயமாக இருக்கிறது, வீடாக தேவனுடைய வீடாக இருக்கிறது. ஆனால் அந்த வீடு என்ன பண்ணுறதில்ல? தேவனுடைய வீடாக மாறுவது இல்லை. அந்த வீடு என்ன ஆகுது? இங்கே சொல்லப்பட்டது போல் என்ன பண்ணுது? அந்த வீடு பாழாகி விடும். அவங்க தேவனுடைய பிள்ளையை மாறி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. அப்போ அப்படிப்பட்டவங்களை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுறார்? இந்த நாளில் கூட அவர் மனதுருகி கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு என்று சகாயத்தை வானத்தின் பூமி உண்டாக்கின தேவன் அனுப்பும்படியாக விரும்புகிறார். அவரை எப்படியாவது மீட்டுக்கொள்ள விரும்புகிறார். அவரை தம்பக்கம் இழுத்துக்கொள்ள விரும்புகிறார். அவர்களை பார்த்து மனதுருகிறார். அவர்களை தம்பக்கமாக இழுத்துக்கொள்ள அவர் பல விதங்கள் என்ன பண்ணுறாரு? தம்முடைய கரத்தை நீட்டிய வண்ணமாகவே இருக்கிறார். எப்படியாவது மீண்டும் அவங்க என்ன பண்ண? மனம் திரும்பி வர வேண்டும், ஆதி அன்புக்குள் கடந்து வர வேண்டும், தேவனை அறிந்தது போல தேவனை அறிகிறார், இன்னும் வளர வேண்டும் என்று சொல்லி அவர்களை குறித்து ஆண்டவர் எப்படி இருக்கார்? கருசனை உள்ளவராக இருக்கிறார், மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார், தயவுள்ளவராக இருக்கிறார். அப்போ நாட்கள் கூட அப்படியா பின்வாங்கி போன ஜனங்களுக்காக அவர் மனதுருகிறார். அவரை தம் பக்கம் இழுத்து கொள்ளும்படியாக பல விதங்கள் அவர்களுக்கு என்ன பண்ணுறார்? தம்முடைய வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறார், தம்முடைய சத்தத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அவர்கள் அதை கேட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த நாளில் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி காணப்படுகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கூட அப்படி பின்வாங்க நிலவரத்தை காணப்பட்டால் நம்மை தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம். அப்போது நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்து நம்மை இழுத்துக்கொள்வார், மீட்டுக்கொள்வார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட நீர் எங்களோடு பேசும் நல்ல வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாளில் கூட அநேக ஜனங்க ஆண்டவர் நம்மை விட்டு பின்வாங்கின நிலவரத்தில் காணப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. அவங்க எல்லாம் ஆதி அன்புக்குள் கடந்து வர, ஆண்டவர் உம்மோடு ஐக்கியப்பட, அவர்கள் வீடு கட்டி எழுப்பப்பட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை தாங்கப்பா. சோத்திர நீரோ மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. வானத்துக்கு பூமி எவ்வளோ தூரம் பெரியதோ அதை விட உங்களுடைய இரக்கம் பல மடங்கு பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே. அதையெல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியாக பின்வாங்கின ஜனங்களுக்கு தய செய்யும்படியாக, இரக்கம் செய்யும்படியாக, அவனுடைய பெரிதான கிருபை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.